தமிழ்நாடு முழுவதும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வரும் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தலைநகரான சென்னைக்கு அருகில் உள்ள தங்களின் கிராமங்களில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் பகுதி குடியிருப்பு வாசிகள் முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூரில் மழைக்காலங்களில் தொடர்ந்து ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை தடுக்க வலியுறுத்தி அப்பகுதி வாழ் குடியிருப்புவாசிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், தங்கள் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நிகழ்கின்ற வெள்ள பாதிப்பிலிருந்து தீர்வு காணவும் மற்றும் பாதுகாப்பற்ற வளர்ச்சி நடைமுறைகளை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், மழைநீர் மற்றும் வெள்ள நீர் இயற்கையான முறையில் வடிந்து அடையார் ஆற்றுக்குள் செல்லாத வகையில் வெளிவட்டச் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது எனவும், மழை நீர் செல்வதற்காக போதுமான சிறு பாலங்கள் அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். கிஷ்கிந்தா தாம்பரம் சாலை நெடுகிலும் மழை நீர் வடிகால்கள் அமைக்கப்படாததால் மழைநீர் வெளியேற வாய்ப்பு இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து பல நாட்களுக்கு நீர் வடியாமல் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், இதுபோன்ற பல்வேறு பிரச்சினைகள் இருக்கும் தருணத்தில் பிரச்சினையை மேலும் மோசமாக்கும் வகையில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியுள்ள தாழ்வான பகுதிகளில் தற்போது புதிதாக 96 ஏக்கர் பரப்பளவில் ஒரு புதிய குடியிருப்பு மனைப்பிரிவு உருவாக்கப்பட்டு வருகிறது எனவும், அந்த மனைப்பிரிவு தரை மட்டத்தை விட 7 முதல் 12 அடி வரை உயர்த்தும் வகையில் மண் கொட்டப்பட்டு வருவதாகவும், இயற்கையாக தண்ணீர் பாயும் வாய்க்கால்கள் மற்றும் ஓடைகள் பல மண்ணுக்குள் புதைந்துள்ளதாகவும், இதுவரை தாழ்வாக இருந்த பகுதியில் புதிதாக மிகப்பெரிய மனைப்பிரிவு உருவாக்கப்படுவதால் கிராமத்தில் மேடாக உள்ள பகுதிகளில் அமைந்திருந்த குடியிருப்பில் வெள்ள நீர் சூழக்கூடிய தாழ்வான பகுதியாக தற்போது மாறி வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டு வரும் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தலைநகரான சென்னைக்கு அருகாமையில் உள்ள தங்களின் கிராமங்களில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்க வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ள வந்துருக்கு. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன் ரோல், காங்கிரீட் ரோல் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் மழையை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்ல ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடா வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.